எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் வந்து புக் ஃபேர் போடுறாங்க. அது ஒய்எம்சிஏ அந்த இடத்துல. இது வந்து என்னென்னா இது வந்து அந்த இல்லஸ்ட்ரேட்டட் புக்ஸு, அப்புறம் நாவல்ஸு, சயின்ஸ் ரிலேட்டட் டைட்டில்ஸ் இருக்கிறது, அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய ஃபோன்லாம் பார்க்குறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்மியாகும் அப்படிங்கிற அந்த இதோட அந்த ஹைலைட் பண்ணி அந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் வந்து போடுறாங்க இந்த வருஷம். டோட்டலாக 980 ஸ்டால்ஸ் வந்து போடப்படும்னு சொல்லியிருக்காங்க. 49th எடிஷன் ஆஃப் தி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் எம்கே ஸ்டாலின் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு இந்த புக் ஃபேர் இந்த ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ஸில் வந்து நந்தனத்தில் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து 15 days இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த புக் ஃபேரு ஜனவரி 21 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. ஃபேருக்கு வந்து இந்த வருஷம் வந்து என்ட்ரி அந்த போகிறதுக்கு வந்து டிக்கெட்டு வந்து வாங்கணும். இப்போ வந்து அது வந்து ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புக் செல்லர்ஸ் அண்டு இந்த பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மக்கள் வருகைக்காக வந்து அந்த ப்ரீவியஸ் இயரை விட வந்து ஜாஸ்தி பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து என்ட்ரி ஃபீ வந்து இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் வந்து 10 ரூபா இருந்தது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. பிஏபிஏஎஸ்ஐயோட அந்த பிரசிடெண்ட் வந்து சண்முகம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வந்து ரீடர்ஸ் வந்து வருவாங்க அப்படின்னாது நிறைய வந்து ரிக்வஸ்ட்டும் வந்திருக்கு பப்ளிக்குகிட்டேருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எல்லா நாடுமே வந்து அதை வந்து ஓப்பனில் தான் இருக்கும். 8:30 அதாவது 11 AM காலையில் 11 AM - 8:30 PM வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எவ்வளோ நாள் போடுறாங்களோ அவ்வளோ நாளைக்கு அந்த சொன்ன டைமிங்ஸ்குள்ளே நம்ம போனோன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். சீஃப் மினிஸ்டரோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டும் வந்து இஷ்யூ பண்ணப்படும் அப்புறம் எலிஜிபிள் பர்சன்ஸ்க்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து டெய்லி ஈவெண்ட்ஸும் இருக்கும், அப்புறம் குவிஸும் இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஏரியா வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. விசிட்டர்ஸ்க்கு வந்து என்னென்னா மினி பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். அதாவது சைதாப்பேட்லேருந்து சைதாப்பேட் நந்தனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த புக் ஃபேருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து விசிட்டர்ஸ் என்ன பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணணும் கியூஆர் கோடை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த என்ட்ரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே அவங்க. இது வந்து என்னென்னா சினிமா டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி தான். பட் வந்து ஆனால் அவங்க எந்த ஒரு பணமும் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நியூ பப்ளிஷர் வந்து டி அரவிந்தன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஃபேரில் நிறைய வந்து பப்ளிஷிங் ஹவுசஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து சில்ட்ரனோட புக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நல்லா வந்து நிறைய டைட்டில்ஸோட அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க புதுவிதமாக. ப்ரீவியஸாக முன்னாடி வந்து நிறைய ரைட்டர்ஸ் வந்து அந்த சில்ட்ரன்ஸ் அந்த இதை லிட்ரேச்சர் அந்த இதை வந்து நிறைய வந்து பர்சீவ் பண்ணலை. ஆனால் வந்து இப்போ வந்து கடந்த சில வருஷங்களாகவே வந்து குழந்தைங்களோட புக்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது புக் ஃபேரில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் ஸ்டாலின் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யங்ஸ்டர்ஸ் கிட்ட அட்லீஸ்ட் வந்து 1 ஹவராவது நீங்கள் வந்து ரீடிங்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அங்கேருந்து கேதர் ஆகியிருந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து இனாக்ரேஷனில் வந்து அட்ரஸ் பண்ணும்போது சொல்லியிருந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து விசிட் பண்ணும்போது ஃபாரின் கண்ட்ரீஸில் பீப்புள் வந்து புக்கு படிப்பாங்க பார்க்கில், பப்ளிக் பிளேசஸில் அண்ட் டியூரிங் ட்ராவல்லையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பட் அதை வந்து மாறணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த பொசிஷனை வந்து ரீச் ஆகியிருக்கோம் ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு அப்புறம். ஆனால் நம்ம வந்து முன்னேறி போகணும். அதுலேருந்து யார் வந்து அதில் நம்மளை வந்து டிஃபீட் பண்ண பார்த்தாலும் வந்து அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவர் சிஎம் என்ன சொல்லியிருக்காரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு கலைஞர் அவார்டு, அப்புறம் வந்து 1 lakh கேஷ் ப்ரைஸ் வந்து தமிழ் ரைட்டர்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து எதிர்பார்க்கப்படுது அதாவது 1500 அந்த இதை வந்து ரைட் டீல்ஸை வந்து சைன் பண்ணும் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் பப்ளிஷர்ஸ் அண்ட் லிட்ரஸி ஏஜென்ட்ஸ் அந்த இது எங்கள் சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 102 கண்ட்ரிஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது யாருன்னா ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி பி சந்திரமோகன் அப்படிங்கிறவர் வந்து சேர்மேன் ஆஃப் ஆர்கனைசிங் கமிட்டி ஆஃப் த ஃபேர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஒரு இதில் பேசும்போது. நம்ம இந்தியாவிலேயே வந்து என்னென்னா 42 பப்ளிஷர்ஸ் அதாவது 8 ஸ்டேட்ஸ்லேருந்து அதாவது கேரளா, டெல்லி, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால்,
தெலுங்கானா இந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்ட்டிசிபேஷனு. 90 பப்ளிஷர்ஸ் வந்து ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இந்த ஈவெண்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 65 கண்ட்ரீஸ் தான் வந்து இந்த புக் ஃபேருக்கு வந்து அந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி புக் ஃபேருக்கு போகும்போது குழந்தைங்களுக்குலாம் வந்து விதவிதமான புக்ஸெல்லாம் பார்க்கும்போது அட்ராக்ட் ஆவாங்க. அதில் வந்து போகும்போது இந்த ஃபோனு, அந்த இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து தப்பான செயல்கள்லாம் செய்கிறதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும். இந்த மாதிரி போகும்போது நாலேஜும் அவங்களுக்கு வந்து வளரும். இந்த டைமுக்குள்ளே நம்ம போய் பார்த்து நம்மளுக்கு தேவையானது எதாக இருந்தாலும் எல்லா மாதிரி புக்ஸ் வேணுமோ நம்மளுக்கு அது எல்லாமே கிடைக்கும். அந்தந்த ஸ்டால்ஸ் பேர் மட்டும் பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ஸ்டால் வேணுமோ அதை போய் பார்த்து அதை வந்து வாங்கிக்கலாம். அது டிஸ்கவுண்ட்ஸும் ஏதோ இருக்கும், அவங்க அதை சொல்லுவாங்க. அதை நம்ம பார்த்து பயன் பெற்றுக்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.